जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவானுடைய அற்புத அனுக்கிரக சம்பவங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஒரு முக்கியமான விஐபி இந்திரா பிரியதர்ஷினி காந்தி, சுருக்கமாக இந்திரா காந்தி அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பிரபலமான முகம். ஏன் அப்படின்னா இந்திய பிரதமராக ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் மூன்றாவது பிரதமராக, அதுவும் பெண் பிரதமராக இந்திய நாட்டை கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலே பாரத பிரதமராக ஆட்சி பண்ண பெருமை இந்திரா காந்திக்கு உண்டு. அவ்வளவு பிரபலமான இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு நிறைய உண்டு. மகா பெரியவா மேலே அதீத பக்தி இந்திரா காந்திக்கு இருந்தது. நிறைய அரசியல் ஆலோசனைகளை மகா பெரியவாட்ட கேட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அரசியலில் பண்ணினாங்க இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அவர்கள் பாரத பிரதமராக 1966 77 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1977 தேர்தலில் அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்போது காங்கிரஸ் கட்சியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவங்களுடைய கட்சி சின்னம் முடக்கப்பட்டது. பசுமாடு கன்று சின்னம் தான் இருந்தது, அதுவும் முடக்கப்பட்டது. ஸோ அந்த டைமில், அதாவது 1978 தேர்தலில் நிற்கிறாங்க. கர்நாடகா மாநிலம் சிட்மகளூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இந்திரா காந்தி தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போது பசுமாடு கன்று சின்னம் அவங்களுக்கு முடக்கப்பட்டு வேறு ஒரு சின்னம் வாங்கணும்னு வாய்ப்பு வந்தது. அந்த டைமில் மகா பெரியவானுடைய ஆலோசனையை பெற்று அந்த சின்னத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் யோசித்தாங்க. அப்போ மகா பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக தேனம்பாக்கம் வந்தாங்க. தேனம்பாக்கம் மகா பெரியவா தரிசனம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம். நிறைய விஐபிகள், பிரபலங்கள் எல்லோருமே மகா பெரியவாவை தேனம்பாக்கத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. தேனம்பாக்கம் மகா பெரியவாக்கு மிக மிக பிடித்த ஒரு இடம். நிறைய தபஸ் காலங்களில் பெரியவா அங்கே இருந்திருக்கார். மகா பெரியவாக்கு அந்த இடம் ஏன் பிடிச்சது அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்து மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். மகா பெரியவா 1952 யாத்திரை போயிட்டு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரப்ப வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வேகவதி ஆறு, பாலாறு, 2 ஆற்றுக்கும் இடையில ஒரு சின்ன கிராமம், அந்த வழியாக பெரியவா வந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு கோவில், சிதிலமடைந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவிலை பார்க்குறார். அந்த கோவில் காமாட்சி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அதாவது பிரம்மா சிவனை பூஜை பண்ண இடம். அதை பார்த்துட்டு பெரியவா ரொம்ப வருத்தப்படுறார். அந்த கோவிலை புனரமைக்கணும்னு ஆசைப்படுறார். அதை புனரமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பெரியவா பண்ணுறார். அதுக்கப்புறம் 1954 ஜெயேந்திர பெரியவா கிட்ட மடத்து பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிட்டு மகா பெரியவா நிறைய நாட்கள், நிறைய வருஷங்கள் தேனம்பாக்கத்தில் தான் தங்கியிருந்து இந்த உலகத்தை அனுக்கிரகம் பண்ணான். பிரம்மா ஸ்நானம் பண்ண ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருந்தா. நிறைய தடவை பெரியவா காஷ்ட மௌனம் அனுஷ்டிப்பா. அப்போல்லாம் யாரு கூடயுமே பேச மாட்டா. ஒரு வருஷமெல்லாம் அந்த காலம் நீட்டிக்கும். அந்த மௌனம் எப்போ கலைப்பா அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தபஸ் பண்ணுற இடமா பெரியவாக்கு தேனம்பாக்கம் ஒரு முக்கியமான இடமா இருந்தது. அங்கே தான் இந்திரா காந்தி அவர்கள் பெரியவாவை சந்திக்க வராங்க. பெரியவா அப்போ காஷ்ட மௌனத்தில் இருக்கார். அணுக்க தொண்டர்கள்லாம் மகா பெரியவாவை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி விரும்பி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சந்தித்தாலும் பெரியவா இப்போ பேச மாட்டார், காஷ்ட மௌனத்தில் இருக்கார், ஆலோசனைகள்லாம் எதுவும் வழங்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. பெரியவா பார்த்தாலே போதும், பெரியவா கண்ணால் என்னை பார்வை பார்த்தாலே போதும், அதுவே எனக்கு ஆசீர்வாதம், அதுவே நிறைய விஷயங்களை எனக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதீதமாக பெரியவா மேலே இருக்கிற பக்தினால் இந்திரா காந்தி நம்பினாங்க. பெரியவா தரிசனம் பண்ண வந்தாங்க. பெரியவா தேனம்பாக்கத்தில் அந்த கிணத்தடியில் ஒரு பக்கம் பெரியவா, இன்னொரு பக்கம் இந்திரா காந்தி உட்காந்துருந்தாங்க.
அப்போ இந்திரா காந்தி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, பெரியவா மூலமாக நமக்கு ஒரு சின்னம் ஏற்பாடு செய்யணும், பெரியவா சொல்லி அந்த சின்னத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியவா கிட்ட பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. மனசில் நினச்சாலே போதும், பெரியவா அதை புரிஞ்சுப்பார். பெரியவா எதுவுமே பேசலை இந்திரா காந்தி கிட்ட. ஃபைனலாக இந்திரா காந்தி கிளம்புறச்ச பெரியவா கையை தூக்கி, தன்னுடைய வலதுகரத்தை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த வலதுகரம் இந்திரா காந்தி மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்திரா காந்திக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த வலதுகரம் தான் எங்கள் கட்சியோட சின்னம் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நின்று அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் பிரதமராக இருந்தாங்க. பிரதமராக மட்டும் இல்லாமல் நிறைய நிர்வாகத்தில், அதாவது விண்வெளித்துறை அமைச்சராக இருந்தாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சராக, உள்நாட்டுத்துறை அரசாக நிறைய விஷயங்களை, நிறைய மாற்றங்களை இந்திய நாட்டில் பண்ணாங்க. இந்த நிகழ்வு மூலம் மகா பெரியவா இந்திய நாட்டில் அரசியல் அமைப்பில் நிறைய விஷயங்களை அனுக்கிரகிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறைய பிரபலமான சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.